அழுறீங்களா? அவரே அழுகுறாங்க. அப்பா அழுகுறாரு. எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? தோப்பு ஜெனிப்புன்றதுலாம் பெரிய விஷயம் இல்லப்பா. நான் ஒரு இடத்துல நிக்கிறேன் தெரியுமா, அந்த ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? மெரினா பீச்ல 25 வருஷமா யாரோடைய துணையும் இல்லாத யாரும் இல்லாத நிக்கிற பத்தி அதுதான் உங்களுக்கு நான் ஜெனிச்சு கொடுக்கறது. இதுதான் இது ஜெனிக்கிறது, ஜெனிக்கிறது. இந்த கோபம் இந்த எவிக்ஷன் பார்க்கும்பொழுது மனசெல்லாம் கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு எவிக்ஷனுக்குமே அழாத தாமு அப்பாவே வந்துட்டு சுந்தரி அக்காவோட எவிக்ஷனுக்கு அழுதுட்டாரு. ஏன்னா சுந்தரி அக்கா பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட் வீக் சண்டே எபிசோட்ல சுந்தரி அக்கா எலிமினேட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த குக் வித் கோமாளி ஷோவோட ஃபார்மேட் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் தானே. இது வந்து பாதி வந்து உண்மையாக இருந்தாலும் பாதி வந்து ஸ்கிரிப்டட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஸ்பாட்டில் வந்து இவங்களுக்குலாம் டிஷ்ஷஸ் தரதா சொல்கிறாங்க. ஆனால் சில கண்டஸ்டன்ஸ் பேசும்பொழுது நம்மளுக்கே நல்லா தெரியும் இவங்களுக்கு ஆல்ரெடி டிஷ்ஷஸ்லாம் சொல்லிடுறாங்க, அந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு தான் இங்கே வந்து திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சுந்தரி அக்காவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலாகவே அவங்களோட சவுத் இந்தியன் குக்கிங், மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அதில் வந்து தேர்ச்சி பெற்றவங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டெய்ரி சேலஞ்ச், அதுவும் வந்து அவங்க பண்ணெல்லாம் செய்யணும் அப்படின்றப்போ அவங்க பேக்கிங் அண்ட் இன்டர்நேஷ்னல் குக்கிங் வந்து கொஞ்சம் எனக்கு வராது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. மோர் ஓவர் பர்டிகுலராக ஷெஃப் தாமு அவங்களோட பண்ணை பற்றி பேசும்பொழுது ஈஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது சுந்தரி அக்கா சொல்லுவாங்க, எனக்கு ஈஸ்ட்னாலே என்னன்னு தெரியாது, ஏதோ என் பையன் சொல்லி கொடுத்தா அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலமாவே நம்மளுக்கு கிளியராக தெரியுது இவங்களுக்கு வந்து என்னென்ன டிஷ் செய்ய போறாங்கன்றது வந்து முந்தின வாரமே சொல்லிடுறாங்கன்னு தான். அது மட்டும் இல்லாமல் டேஞ்சர் ஜோன்ல இருந்தது பார்த்தீங்கன்னா ராஜுவும் சுந்தரி அக்காவும். ராஜு ஆல்ரெடி பிக் பாஸ் டைட்டில் வின்னர், விஜய் டிவியின் செல்லப்பிள்ளை. அவ்வளோ சீக்கிரமா எலிமினேட் பண்ணிடுவாங்களா? அதனால மெரினா சுந்தரி அக்காவுக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டாங்க. அது என்னமோ இவங்க எலிமினேட் ஆகி போகும்பொழுது மட்டும் மனசு ரொம்ப வெயிட் ஆச்சு. இவங்க இந்த ஷோக்கு வந்து நிறைய பேரோட மனசை கவர்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அங்கே கோமாளியா இருந்த தங்கதுரை அண்ணா, ஷரத் இவங்கெல்லாம் வந்து சுந்தரி அக்காவை ஒரு அம்மாவாவே பார்த்தாங்கன்னு தான் சொல்லலாம். நிறைய பேரோட அம்மாவை நினைவுபடுத்தினாங்க சுந்தரி அக்கா. அது மட்டும் இல்லாமல் தனி ஒரு பொம்பளையா இவ்வளோ வருஷமா மெரினா பீச்சில் கடை போடுறதுன்றது சும்மா சாதாரண காரியம் கிடையாது. அவங்களும் அதே தான் சொன்னாங்க. இந்த கோபம் வந்து நானா வளர்த்துக்கிட்டது, இல்லைனா நான் மெரினா பீச்சில் தனியாக கடை போட முடியாது பாருங்க ஒரு பொண்ணாக இருந்துட்டு. ஆனால் எனக்குள்ள இருக்க பாசம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஷோ மூலமா நிறைய பேருக்கு சுந்தரி அக்காவுடைய பாசம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஷோ நிஜமாவே சுந்தரி அக்காவுக்கு ஒரு ரெகுலரான ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் த்ரூ தந்திருக்கும்னு தான் நம்பலாம். இது மூலமா அவங்க இன்னும் அதிகமாக பிரபலம் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பா சுந்தரி அக்காவுக்கு இங்க இருந்து இன்னும் அதிகமான வளர்ச்சி கிடைக்கும்னு நம்பலாம். சுந்தரி அக்காவுடைய ஃபன் சைடு, ஹாப்பி சைடு, அது மட்டும் இல்லாம கோவமான பக்கத்தையும் இந்த ஷோ நம்மளுக்கு காமிச்சிச்சு. லாஸ்ட் வீக் சௌந்தர்யாவோட சுந்தரி அக்கா பேரானப்போ ஒரு மாமியார் மருமகள் கிச்சன்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன இதான் ஒரு கண்ணீர் தட்டு. அம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? அறிவுள்ள பொண்ண கையில புடிய துணிய கொஞ்சம் மரியாதையா பேசு. தட்டு போ. எப்படி லெஃப்ட்ல தட்டு, எப்படி தட்டு? இவங்கிட்ட வேலை பாக்குறதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம். மூடிக்கிட்ட தட்டு. இங்க முடியல. மேலையா கீழயா? மூடிக்கிட்ட இப்படி தட்டுமா. அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றாங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி திட்டு வாங்கிட்டே சமைச்சாலும் சௌந்தர்யா அதை பெருசா முகத்துல காட்டிக்காம ரொம்ப அமைதியா இருந்தாங்க. இதுக்கு காரணம் அவங்க காதுல மாட்டிருக்க ஹெட்ஃபோன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமலும் ஒரு தடவை திட்டு வாங்கினாங்க சுந்தரி அக்கா கிட்ட. நக்கி பாக்கணுமா? தொடவே பயப்படுற, அப்புறம் எப்படி சமையல் செய்வ நீ? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கோமாயிட்டா சூடு இது சூடுதா? இந்த பாரு, இந்த சூடுதா இது? நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. என்கிட்ட எல்லாம் கோவப்படுறனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. உடம்ப மேனியா வளர்த்தா எப்படி தாலி கட்டி போற? நல்ல வேலைப்பா, யாரும் பாக்கல. மேண்டவுட்ல எப்படி வேலை செய்யறது? மேனியாவா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சுந்தரி அக்கா சௌந்தர்யாவோட பேர் ஆகும் பொழுது என் பொண்ணு நான் எதுவுமே வேலை வாங்க மாட்டேன், உட்கார வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. இப்ப பாத்தீங்களா என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போவே குரேஷி சொன்னாரு எல்லாம் இங்கதான், அங்க ஒர்க் ஸ்டேஷன் போன உடனே ஒரு முறைப்பாங்க, நம்மளே எல்லா வேலையும் செஞ்சிடணும்ட்டு. அதுதான் எக்ஸாக்டா நடந்துச்சு. எனிவே இவ்வளோ டென்ஷன் ஆகி அவங்க சமைச்சு கூட அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா ப்ரோக்ராமோட ஃபார்மேட் அந்த மாதிரி. எல்லாரும் ஃபைனலா எல்லாருக்கும் சொல்ற அதே டயலாக், வைல்ட் கார்ட்ல நீங்க திரும்பி வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி பாய் சொல்லி அனுப்பிட்டாங்க. லாஸ்ட் வீக் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கினது ஐடி விவசாயி நந்தகுமார். டேஞ்சர் ஜோன்ல இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி இப்போ ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்குற அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாரு. இந்த வாரம் ஸ்கோர் போர்ட்லயும் ராஜுவோட நேமோ இல்ல மார்க்ஸோ இல்ல. அதே மாதிரி லீடர் போர்ட்லயும் பாத்தீங்கன்னா ராஜுவோட ஸ்கோர்ஸ் அண்ட் நேம் இல்லவே இல்லை. ஸோ ராஜு வந்து இன்னமும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காரு.
நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன் இன்னும் 2-3 வீக்ஸில் போயிடும். அநேகமாக அதுக்குள்ளே ராஜு எதனா ஒரு மேஜிக் பண்ணி முன்னாடி ஸ்கோர் போர்டில் வரணும். இல்லைனா அடுத்த எலிமினேஷன் கட்டாயமாக ராஜு இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்கோர் போர்டை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க 0லேருந்து. அதனால் நெக்ஸ்ட் வீக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே ராஜு வந்து ஸ்கோர் போர்டில் டாப்பில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் வரும் வாரங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. சுந்தரி அக்காவுடைய எலிமினேஷன் உங்களில் எத்தனை பேரோட மனசை பாதிச்சுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jemima. Take care.